Hello friends, welcome to SAP Consultant Tamil YouTube channel. நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு SAP ரிலேட்டடான ட்ரைனிங் வேணும் அண்ட் உங்களுக்கு SAP பிராக்டிஸ் சாஃப்ட்வேர் ECC ஆர் HANA எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க ஆர் என்னோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். வாங்க வீடியோக்குள்ள டிலே பண்ணாம போயிடலாம். இவ்வளவு நாள் எம்எம்மோட டாபிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம நிறைய மாடியூல்ஸோட டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SAP PPயோட அதாவது ப்ரொடக்ஷன் பிளானிங்கோட ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SAP PPயோட மாஸ்டர் டேட்டா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்ன, அந்த மாஸ்டர் டேட்டா எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோஸ்ல கவர் பண்ண போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். ஏன்னா பிசினஸ் கான்செப்டோட நம்ம வந்து இதை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாஸ்டர் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்க டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ்ல எல்லா மாடியூல்ஸுக்குமே அததுக்கான டேட்டாஸ் வந்து ஒரு இதுல வந்து நம்ம ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் மாஸ்டர் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டாஸ் இல்லாம நம்ம SAP சிஸ்டம்ல நம்ம எதுவுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ப்ரொடக்ஷன்ல ரியல் டைம்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஆக்சுவல் டீடைல்ஸ் இருக்கிறது தான் இந்த மாஸ்டர் டேட்டா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். இதுல பிபிக்கு இப்படி ஒரு மாடியூலுக்குமே நிறைய மாஸ்டர் டேட்டாஸ் இருக்கு. எப்படி வந்து நம்ம எம்எம்க்கு நம்ம நிறைய மாஸ்டர் டேட்டா பார்த்தோமோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பிளானிங் பிபிக்கும் வந்து சில மாஸ்டர் டேட்டாஸ் இருக்கு. ஸோ அதுல முக்கியமான சில மாஸ்டர் டேட்டாஸ் பத்தி தான் இதில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது அண்ட் செகண்ட் இருக்கிறது ஒர்க் சென்டர் அப்படின்ற ஒரு மாஸ்டர் டேட்டா அண்ட் ரவுட்டிங் ஆர் ரூட்டிங் இந்த மாஸ்டர் டேட்டாவும் பார்க்க போறோம் அண்ட் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாஸ்டர் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியலோட டி கோட், அதாவது கிரியேட் பண்றதுக்கான டி கோட் CS01, சேஞ்ச் மோடுக்கு வந்து CS02 அண்ட் டிஸ்பிளேக்கு CS03. ஸோ எப்பவுமே இந்த மாதிரியான ஃபார்மேட்ல தான் இருக்கும். அண்ட் இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கான காம்போனன்ட்ஸ் இருக்கும்ல, அதோட குவான்டிட்டி, அப்புறம் அதை எந்த யூனிட்டால நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிற ஒரு மாஸ்டர் டேட்டா செட்டப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா என்னன்றத கான்செப்டை வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட டி கோட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா CS01 அப்படிங்கிறதான் இதோட டி கோட். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கம்பெனியில் வந்து நான் ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதான் வந்துட்டு நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இந்த ஃபைனல் ப்ராடக்டை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு சேரணும். அதாவது காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த காம்பினேஷன் தான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நமக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிஸ்பிளே வேணும். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே வேணும், ஒரு CPU வேணும் நமக்கு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு வேணும். ஸோ கீபோர்ட் வேணும். இப்போ அதே மாதிரி சம் ஸ்பீக்கர் செட்டப்போட அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த கம்ப்யூட்டர் தயாரிக்கிறதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரை நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து நமக்கு தேவையான அந்த காம்போனன்ட்ஸு. அதுக்கப்புறமா இப்போ நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணால் ஒரு குவான்டிட்டி நமக்கு வேணும். ஸோ அதே மாதிரி ஒரு CPU நமக்கு வேணும். அதே மாதிரி இப்போ கீபோர்ட் நமக்கு ஒன்று வேணும். இப்போ எனக்கு ஸ்பீக்கர் 2 வேணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தாதான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் காம்பினேஷன், அதாவது இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் இந்த லெவல் ஆஃப் குவான்டிட்டியில் எனக்கு சேர்ந்தால் மட்டும்தான் என்னால் இந்த ஃபைனல் ப்ராடக்டான கம்ப்யூட்டர் தயாரிக்க முடியும். அப்படிங்கிற லிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ இதை தான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறதோட ஆக்சுவல் கான்செப்ட். அதாவது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு கீழே இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்ன, அந்த காம்போனன்ட்ஸ் அண்ட் அதோட குவான்டிட்டி என்ன, எவ்வளோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இதை நம்ம கிரியேட் பண்ணுறது தான் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் பாம் எப்படி கிரியேட்
பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். CS01 அப்படிங்கிறதா இதோட டிக் கோட். ஸோ நான் அதை என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் நம்ம கொடுத்துட்டோம். இதில் CS01ஓட ஃபஸ்ட் ஸ்க்ரீனு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு இது நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த மெட்டீரியல் பக்கத்தில் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் மார்க் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான டிக் இருக்கிற இடத்துல நீங்கள் வேல்யூ அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாம் யூசேஜ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ என்னோட ஒரு மாடல் மெட்டீரியல் வந்து நான் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோட ஒரு டெமோ மெட்டீரியல். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் வந்து 1100 அப்படின்னு ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாம் யூசேஜில் என்னோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது வந்துட்டு நான் வந்து ப்ரொடக்ஷனுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் இதில் ட்ராப் டவுனில் இருக்க ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இந்த வேலிட் ஃப்ரம் டேட் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி டேட் வந்து பிக் பண்ணிக்கும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஸோ ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. பிகாஸ் இந்த மெட்டீரியல் ஆல்ரெடி சம் ஒன் பாம் கிரியேட் பண்ணியிருக்கதால அது வந்து அந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் த்ரோ பண்ணுது. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இப்போ இந்த ஒரு பேஜ்குள்ளே நம்ம வந்தாச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 89356 அப்படிங்கிறது என்னோட மெட்டீரியல், அதாவது ஃபைனல் ப்ராடக்ட். இது வந்து க்ரீம். ஸோ இந்த ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு தேவையான என்னோட காம்போனன்ட்ஸை வந்து இதில் நான் ஆட் பண்ணணும். ஸோ அந்த காம்போனன்ட்ஸை வந்து நான் இதில் வந்து ஜஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இந்த 4 காம்போனன்ட்ஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா, அது வந்து எனக்கு இந்த ஃபைனல் ப்ராடக்டான க்ரீமை தரும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐட்டம் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ட்ராப் டவுனில் வரும். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட கம்பெனியோட பேட்டர்ன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறாங்களோ இதில் பேசிக்காக நீங்கள் கம்பேட்டிபிள் யூனிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு கம்பேட்டிபிள் யூனிட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சி அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இதோட குவான்டிட்டி ஜஸ்ட் வந்து நான் ஒரு 1 அப்படிங்கிறது. இது வந்து எப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போது ஒரு கம்ப்யூட்டர் இது பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம். இப்போ 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த காம்பினேஷன் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரியான குவான்டிட்டியில் தான் வந்து நீங்கள் இதை கொடுக்கணும். ஸோ இப்போ என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா, குவான்டிட்டி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேலிட் ஃப்ரம் அண்ட் வேலிட் டு டேட்லாம் பிக் பண்ணிக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அண்ட் அதோட யூனிட் ஆஃப் மெஷர்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபைனல் ப்ராடக்ட் க்ரீம் அப்படிங்கிறத தயாரிக்கிறதுக்கு எனக்கு இந்த காம்போனன்ட்ஸ்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியில் அதோட மெஷர்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா. யூனிட் ஆஃப் மெஷர்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த குவான்டிட்டியில் ஆட் ஆனால் தான் என்னால் வந்து அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து போயிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கிரியேட்டிங் பாம் ஃபார் மெட்டீரியல். ஸோ இந்த ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கான பாமை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி டிஸ்பிளே அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் பண்ணுங்கள். ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி டேட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து என்ட்ரு மட்டும் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பாம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லிஸ்ட் வந்துடும். ஸோ ஒரு பாமுக்கு இந்த டேட்டில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான். ஸோ இது ஆல்ரெடி ஏற்கனவே க்ரியேட் பண்ண சில லிஸ்ட் ஆஃப் பாம்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த லிஸ்ட்டு தான். இப்போது இதில் வந்து நாம் கொடுத்த டேட் வந்து உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் முன்னாடியே ஆல்ரெடி இந்த மெட்டீரியல்ஸ்க்கு உங்கள் க்ரியேட் பண்ண பாம் அதோட லிஸ்ட்டு. ஸோ இப்போது நாம் இங்கே வேலிட் ஃப்ரம் டுடே டேட்டில் நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் க்ரியேட் பண்ண அந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு இந்த லேட்டஸ்ட்டு அந்த டேட் அந்த லிஸ்ட் இருந்ததில் அதை வச்சு நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு இந்த பாம் காம்பினேஷனில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த டேட்டை வச்சு நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.